வணக்கம் நேயர்களே. மீண்டும் உங்களைய நம்ம தமிழ் டிலைட்டோட டிலைட் மிக்ஸ்ல சந்திக்கல ரொம்ப சந்தோஷம். எப்பவுமே நம்ம டிலைட் மிக்ஸ்ல ஒரு சில டாபிக்ஸை பட்டு நம்ம அலசி ஆராய்வோம். ஸோ அதில் ஒரு முக்கியமான டாபிக்கான அதாவது இன்னைக்கு வந்து 4th ஆயிடுச்சு. செப்டம்பர் 1ஆம் தேதி வந்து சப்தா சாகர தாச்சே எல்லோ அந்த படத்தோட 2 years ஆஃப் கம்ப்ளீஷன் சொல்லிட்டு ஒரு போஸ்ட் வந்தது. ஸோ அதை பார்த்தோன்னே சரி கண்டிப்பாக அது இந்த படத்தை பற்றி பேசுவோம் அப்படின்னு எனக்கு ஒரு தாட் ப்ராசஸ் இருந்துச்சு. ஒரு சில படங்கள் வந்து நமக்கு வந்து நீங்கள் என்னதான் படம் பார்த்தாலும் அந்த படம் வந்து படம் பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் மட்டும் 2 to 3 days வந்து உங்களுக்கு மைண்ட்லேயே நின்று இருக்கும்ல. ஆனால் இந்த படம் நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 to 3 days இல்லை, 2 to 3 years போகலாம், 10 years போகலாம், 20 years போகலாம். அது வரைக்கும் அந்த படத்தோட நினைவலைகள் வந்து உங்கள் மைண்டுக்குள்ள எப்பயும் ஓடிட்டே இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு சில படங்கள்ல இந்த படமும் முக்கியமான ஒன்று. நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க, நிறைய படத்துக்கு வந்து பார்ட் 1 பார்ட் 2 இருக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா அது மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா கமர்ஷியல் மூவிஸ் அந்த மாதிரி இருக்கும். இல்லை வந்து ஒரு புராதன படங்கள், இல்லை வந்து ஒரு மிகப்பெரிய கமர்ஷியல் சக்ஸஸான படம், இல்லை ஆல்ரெடி ஒரு படம் ஃபர்ஸ்ட் பார்ட்டில் ஹிட் ஆயிருக்கும். ஸோ அதை வந்து ஃபோர்ஸ்ஃபுல்லாக வந்து செகண்ட் பார்ட்னு சொல்லிட்டு ஒரு பிஸ்னஸ்க்காக வந்து கொண்டு வருவாங்க. ஸோ இப்படி தான் பார்த்துருப்போம். ஆனால் இந்த படம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டுங்க. அவுட் அண்ட் அவுட் ஒரு லவ், ரொமான்டிக் சொல்ல முடியாது. இது வந்து நம்ம ரொமான்ஸ்னு சொல்லவே முடியாது. இது வந்து ஒரு பியூர் லவ். எந்த அளவுக்கு அழகா அந்த லவ் வந்து அதாவது லாஸ்ட் ஒரு பார்ட் இல்லாமையே ஒரு பியூர் லவ் எந்த அளவுக்கு நம்ம சொல்ல முடியும் அப்படிங்கிறத மிஸ்டர் டைரக்டர் ஹேமந்த் ஆர் ராவ் அவர் வந்து காட்டியிருப்பாரு. இவர் ஆல்ரெடி 2-3 படங்கள் எடுத்திருந்தாலும் அந்த படத்துல வந்து அவரோட இதை வந்து அவரோட தனித்துவத்தை வந்து காட்டியிருந்தாலும் இந்த படம் மூலியமா வந்து நமக்கு வந்து நான் தான் அப்படிங்கிற மாதிரி காட்டிட்டாரு ஹேமந்த் ராவ். இந்த படத்தோட ஹீரோ வந்து உங்களுக்கு தெரியும், ரக்ஷித் செட்டி வந்து ஒரு காலத்துல இல்லை, அவர் வந்து மிகப்பெரிய ஒரு கிரியேட்டர், ஒரு இஸ் டைரக்டர் கம் ப்ரொடியூசர், இந்த மாதிரி ஒரு என்ன சொல்ற மல்டி டாஸ்க்ல தான் இருப்பாரு. ஸோ அவர் சூஸ் பண்ற படங்கள் எல்லாமே வந்து நல்ல நல்ல படங்களாக தான் இருக்கும். பட் இந்த படம் மன்னிக்கணும், இது வந்து ஒரு கன்னட படம். ஸோ இந்த படத்தை வந்து நம்ம வந்து மீன்ஸ் ரக்ஷித் செட்டி படம் ஒரு சில படங்கள் நான் பார்த்துட்டேன். தவிர கண்டிப்பா ஓகே இவரா இப்போ நம்ம தமிழ்ல வந்து சிம்பு, தனுஷ் அப்படின்னா நம்ம கண்டிப்பா ஒரு படம் பார்க்கணும். அந்த மாதிரி ரக்ஷித் செட்டினா கண்டிப்பா வந்து நீங்க படம் பார்க்கலாம். ஏன்னா அவரோட தாட் ப்ராசஸும் சரி, அவர் சூஸ் பண்ற கதைகளா இருந்தாலும் சரி, அவர் டைரக்ட் பண்ற படம் இருந்தாலும் சரி, உள்ளிதவாறு கண்டத்தே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கன்னட படம். இன்கேஸ் நான் பேசுற உச்சரிப்பு தப்பா இருந்தா மன்னிக்கணும். என்னால் முடிஞ்ச வரைக்கும் உச்சரிப்பு கரெக்டாக கொடுக்க ட்ரை பண்றேன். ஸோ அவர் டைரக்ட் பண்ண அந்த ஒரு படம் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். அப்பயும் எந்த எனக்கு அவரோட இது பிடிக்கும். இன்னொன்று வந்து கிரிக் பார்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு ரஷ்மிகா மந்தனா வந்து அந்த படத்தில் நடிச்சிருப்பாங்க. ஸோ அந்த படம் மூலியமாக தான் வந்து 2 பேத்துக்குமே வந்து ஒரு கைண்ட் ஆஃப் லவ் இதாகி 2 பேத்துக்கும் வந்து என்கேஜ்மெண்ட் அளவுக்கு வரைக்கும் போச்சு. பட் ஓகே, அந்த படத்தில் விட்டுருங்க. நம்ம இந்த படத்தில் ஒரு சப்தா சாகர தாச்சே எல்லோ, அதாவது சம்வேர் பியாண்ட், கடற்கரை தாண்டி அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம். அதாவது காதலுங்கிறது எல்லாத்தையும் தாண்டி தானே. ஸோ அப்படிங்கிற மாதிரி இந்த படம் வந்து ஹேமந்த் ராவ் வந்து எடுத்திருந்தாரு. ஸோ இது வந்து எனக்கு தெரிஞ்சு நார்மலாக இந்த படம் வந்து என்ன மாதிரி பிளான் பண்ணாங்கன்னா, இந்த படம் செப்டம்பர் 1 ரிலீஸ் ஆச்சு. ஸோ ஆல்ரெடி படம் மேக் பண்றப்பே வந்து பார்ட் 1 பார்ட் 2 டிசைட் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த வந்து படம் ஹிட் ஆச்சு, அதனாலதான் வந்து அடுத்த பார்ட் வந்துச்சுங்கிற மாதிரி இல்லை. படத்தோட கதைக்களம் வந்து அந்த மாதிரி, படத்தோட கதைக்களம் வந்து டிமாண்ட் பண்ணனால தே ஷூட்டட் கொஞ்சம் லென்த்தியாக ஷூட் பண்ணாங்க. அது வந்து பார்ட் ஏ பார்ட் பின்னு பிரிச்சாங்க. இன்க்ளூடிவ் 2 பார்ட்டும் சேர்த்தே வந்து பட்ஜெட் வந்து 20 crores. ஸோ அவங்க என்ன பிளான் பண்ணாங்கன்னா, பார்ட் 1 வந்து செப்டம்பர் ரிலீஸ் பண்ணலாம், பார்ட் 2 வந்து 1 month ஆஃப்டர், லேட்டர் 1 month அக்டோபர் ரிலீஸ் பண்ணலாம் தான் பிளான் பண்ணாங்க. ஸோ அக்டோபர்ல அதை ரிலீஸ் பண்றப்ப சேம் டைம் சைமல்டேனியஸ்ல வந்து உங்களுக்கே தெரியும் ஓடிடி பிளாட்ஃபார்ம் வந்து வித்தின் 4 weeks வந்து நமக்கு வந்து கிடைச்சிடும். ஸோ இந்த படம் பார்ட் 1 ரிலீஸ் ஆகிறப்ப அந்த அளவுக்கு இனிஷியல் வீக்ல வந்து யாருக்குமே அந்த அதிகமாக ஸ்ப்ரெட் ஆகல. அட் சேம் டைம் எனக்கு வந்து படம் பார்க்கணுமே நான் நினைச்சிட்டு இருந்தேன். பட் சென்னையில் மிக சொற்ப ஸ்க்ரீன்ல தான் ரிலீஸ் ஆயிருந்தது. இந்த படம் இப்படியே பார்க்கணுமே நான் யோசிச்சிருந்த டைம்ல தான் படம் போக 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 படம் வந்து பயங்கர ஹிட் ஆகுது. எல்லா பக்கம் பேசப்படுது, என்னடா கதைகள் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பேசுறாங்க. லவ் ஒரு காதல் கதையை வந்து இந்த அளவுக்கு சூப்பராக எடுத்திருக்காருன்னு சொல்லிட்டு ஹேமந்த் ராவ் எடுத்திருக்காருன்னு சொல்லிட்டு ரொம்ப பெருசா பேசப்படுது. திடீர்னு பார்த்தா பார்ட் பி, அதாவது பார்ட் 2 வந்து ஒவ்வொரு தமிழ்ல ஒரு ப்ரொடியூசர் டிஸ்ட்ரிபியூட்டர் வாங்குறாரு, தெலுங்குல ஒரு ப்ரொடியூசர் வாங்குறாரு, ஹிந்தியில ஒரு ப்ரொடியூசர் வாங்குறாரு. மீன்ஸ் லைக் டப் பண்ணி ரிலீஸ் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி செய்திகள்லாம் வருது. அப்படின்னா இந்த பார்ட் 1 ரிசப்ஷன் எப்படி பார்த்துங்க. ஸோ இந்த மாதிரி இப்படியே போயிட்டு இருக்கப்ப பார்ட் 1 வந்து ஓடிடி பிளாட்ஃபார்ம் ரிலீஸ் ஆகுது, கொஞ்சம் டிலே ஆகுது. ஓகே, எனக்கு ஒரு பக்கம் சந்தோஷமா இருந்தாலும் ஒரு பக்கம் வருத்தம் இருந்தது, ஐயோ இந்த படத்தை பார்க்க முடியலன்னு சொல்லிட்டு. தென் பார்ட் 2 வந்தது. பார்ட் 2 சளைச்சது கிடையாது, அவ்வளோ சூப்பராக வந்து பார்ட் 2 மிக நேர்த்தி எடுத்திருப்பாங்க. படத்தோட கதைக்களம் வந்து ரொம்ப 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 ஸ்மால் சொல்ல
லவ் தாங்க, பியூர் அண்ட் பியூர், ஒரு பியூரிட்டி ஆஃப் லவ். இப்போ சொல்றாங்க இந்த காலத்துல லவ் இருக்கா அப்படிங்கிற மாதிரி இருக்கப்ப, ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளேயும் இப்போ நீங்க ஒரு 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 ரோட்ல வந்து ஒரு 1000 பேர் போயிட்டு இருக்காங்கன்னா, அதுல வந்து கண்டிப்பா அந்த 1000 பேருக்குள்ளே ஒரு லவ் இருக்கும். அது வந்து எல்லாருமே வந்து நாம எதிர்பார்க்குற மாதிரி ஒன்லி காதல்லாம் அப்படி, காதல்லாம் இப்படிங்கிற சுச்சுவேஷன்ல போயிட்டு இருக்கப்ப, இப்படி காதல்லாம் இதாங்க காதல் அப்படிங்கிற மாதிரி ஒரு பியூரிட்டி ஆஃப் லவ் வந்து அந்த ஹேமந்த் ராவ் காட்டின விதம் எனக்கு உண்மையாலுமேங்க. எனக்கு அவர் வந்து அதை வந்து வார்த்தையில சொல்ல முடியாது. நான் வந்து இப்போ அந்த 2 இயர்ஸ் அப்படின்னு வந்தப்போ நான் ஒரு ரிவைன் கூட பண்ணி பார்த்தேன். மீன்ஸ் அந்த படத்தை வந்து திருப்பி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் திருப்பி கூட ஸ்டார்ட் பண்ணேன். அமேசான் பிரைமில் கிடைக்கும் உங்களுக்கு, பாருங்க. கண்டிப்பா வந்து உங்களுக்கு இந்த படம் ரொம்ப பிடிக்கும். நீங்க ஃபேமிலியோடய பார்க்கலாம். படத்துல எந்த ஒரு பியூரிட்டி ஆஃப் லஸ்ட்ங்கிற விஷயமே இருக்காது. மேபி பார்ட் 2ல ஒரு சில விஷயங்கள் வரலாம், வந்தாலும் அது வந்து அது வேற கதைகள் தான் போகும். பட் ஆனால் அது வந்து அவ்வளோ டெப்த்தாக காட்ட மாட்டாங்க. ஸோ அதனால நீங்க வந்து ஒரி பண்ணாங்க, யூ கேன் வாட்ச் வித் த ஃபேமிலி. பட் ஆனால் உங்களுக்கு ஒரு பியூரிட்டி ஆஃப் லவ், நான் வந்து ஒரு பியூர் அண்ட் பியூர் லவ் பிளாட்ஃபார்ம்ல, ஒரு ஆர்ட் ஃபார்ம்ல நான் வந்து இந்த படம் ஒரு படம் பார்க்கணும்னா இந்த சப்தா சாகர் தாச்சே எல்லோ சைடு ஏ சைடு பி அதை நீங்கள் பார்க்கணுங்க. இந்த படத்துக்கு ஒரு மேஜர் பேக் போன் அப்படின்னா வேறு யாரும் இல்லை, மிஸ்டர் சரண்ராஜ். எனக்கு இந்த படம் பார்க்குற முன்னாடி வரைக்கும் வந்து சரண்ராஜ்னு யாருன்னு தெரியாது. ஆனால் அதுக்கப்புறம் அவரோட ஆல்பம்ஸ் எல்லாமே, அவர் தான் மியூசிக் டைரக்டர் ஆஃப் இந்த மூவி, அவரோட ஆல்பம்ஸ் எல்லாமே நான் கேட்க ஆரம்பித்தேன். எனக்கு ரொம்ப பிடிக்க ஆரம்பிக்குது. சென்ஸ் லைக் அந்த சப்தா சாகரஜாச்சிலேருந்து பார்த்துலேருந்து எனக்கு ஒரு மரியாதை வருது. ஸோ இந்த படம் மூலியமாக தான் எனக்கு அந்த டைரக்டர் ஹேமந்த் ராவ் மூலியமாக ஒரு மரியாதை இருக்குது. அட் த சேம் டைம் ரக்ஷி ஷெட்டி ஸ்டார்டிங்லேருந்து எனக்கு வந்து அவர் மேலே ஒரு மரியாதை இருக்குது. ஆனால் இந்த படம் பண்ணது வந்து எனக்கு இன்னும் மோரோவர் இருக்குது. நான் முன்ன சொல்ல மாதிரி சைடு ஏ சைடு பி ரெண்டும் சேர்ந்து பட்ஜெட் அப்ராக்சிமேட்லி வந்து 20 crores சொல்கிறாங்க. பட் ஆனால் பார்ட் 1 வந்து அப்ராக்சிமேட்லி 20 to 25 crores earn பண்ணுச்சு. பார்ட் 2 26 to 30 crores சம்திங் earn பண்ணுச்சு. as per விக்கிபீடியாலே உங்களுக்கு அவ்வளோதான் காட்டுறாங்க. பட் ஆனால் அதை தாண்டி தான் போயிருக்குங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. உங்களுக்கு இந்த வீக்கெண்டுக்கு ஒரு நல்ல ஒரு படம் பார்க்கணும், நான் இன்னும் இந்த படம் பார்க்கவே இல்லையே, ஆனால் இப்படி ஒரு படத்தை மிஸ் பண்ணுறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காம நீங்க பாருங்க இந்த படத்தோட ரிவ்யூவை. பார்த்து முடிச்சுட்டு உங்களோட கமெண்ட்ஸை, ஃபீட்பேக்ஸை நம்ம இதில் கொடுங்க. கண்டிப்பா உங்களுக்கு இந்த படம் உங்களுக்கு வந்து பிடிக்கும் நம்புறேன். இந்த படத்தில் கதைக்களம்னு சொல்ல போனால் ஒண்ணுமே இல்லை. ஆஸ் யூஷுவல் 2 பேர் லவ் பண்றாங்க, ஒரு ஆணும் பெண்ணும் லவ் பண்றாங்க. ஒரு சுச்சுவேஷனால வந்து நம்ம ஹீரோ வந்து ஜெயிலுக்கு சுச்சுவேஷன் வருது. ஸோ அதுக்கப்புறம் அந்த லவ் என்ன ஆகுது, அவங்க ஜெயிலேருந்து வந்ததுக்கப்புறம் லவ் திரும்பி சேர்றாங்களா இல்லை அப்படிங்கிறோட படம் ஃபர்ஸ்ட் பார்ட் நிற்குது. செகண்ட் பார்ட்டில் வந்து அந்த அவங்க திரும்பி சேர்ந்தாங்களா, இல்லை அந்த பொண்ணு கல்யாணம் ஆயிடுச்சா, அந்த கல்யாணம் லைஃப்பில் அவங்க ஹாப்பியாக இருக்காங்களா. ஸோ நிறைய விஷயங்கள் போகுது. அந்த எண்ட் வரைக்கும் கூட அவருக்கு வந்து பியூர் அண்ட் பியூர் என்ன சொல்றதுன்னா, ஒரு அந்த ஹீரோயின் வந்து இந்த அளவுக்கு ஒரு லவ் பண்ணாரு அப்படிங்கிறதுக்கு ஹீரோயின் இல்லை, ஒரு 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 ஆத்மா, ஒரு ஒரு இன்னொரு ஆத்மா வந்து இந்த அளவுக்கு பியூரிட்டியாக லவ் பண்ணுது. இந்த பியூர் லவ்னா எப்படி இருக்குங்கிறத ரொம்ப சூப்பராக எனக்கு தெரிஞ்சு நிறைய டைரக்டர்ஸ் வந்து லவ்வோட அந்த ஆர்ட் ஃபார்ம் வந்து ரொம்ப சூப்பராக சொல்லியிருப்பாங்க. எக்ஸாம்பிள் சொல்ல போனால் எனக்கு இமீடியட் எக்ஸாம்பிள்லாம் எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து டைரக்டர் செல்வராகவன் வருவார். ஏன்னா அவரோட இனிஷியல் பீரியட் ஆஃப் மூவிஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவரோட காதல் அவர் எக்ஸ்ப்ளோர் பண்ண விதங்கள், நான் வந்து அந்த லஸ்ட் விஷயத்த சொல்லல, நீங்கள் ஒன்றும் வேறு மாதிரி யோசிக்காதீங்க. அவர் எக்ஸ்ப்ளோர் பண்ண அந்த பியூரிட்டி ஆஃப் லவ், அவர் அந்த சொன்ன விதங்கள் எனக்கு ரொம்ப பிடிச்சது. அதுக்கப்புறம் கௌதம் மேனன் அவரும் வந்து அவர் சூப்பராக சொல்லுவார். இந்த வரிசையில் ஹேமந்த் ராவ்னு சொல்லல, அவங்க சொன்ன விதங்கள் வேற. ஒவ்வொரு டேரக்டரும் ஒவ்வொரு பார்ட் ஆஃப் வேல வந்து அந்த ஆர்ட் ஆஃப் லவ் வந்து கன்வே பண்ணுவாங்க. அப்படி ஹேமந்த் ராவ் இவர் இந்த படத்தில் சொல்லியிருப்பாரு. இந்த படம் உங்களுக்கு டைம் கிடைச்சான்னு இல்லை, கண்டிப்பா உங்களுக்கு வந்து டைம் கிடைக்கும். நீங்க இது வரைக்கும் இந்த படத்தை பார்க்கலன்னா எல்லாத்தையும் ஒதுக்கி வைங்க. எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சு இந்த படத்தை ஃபர்ஸ்ட் பாருங்க. படம் பார்க்குறப்பே உங்களுக்கு வந்து நீங்க சைடு ஏ முடிச்சீங்கன்னா இம்மீடியட்லி சைடு பி ஸ்டார்ட் பண்ணிடுவீங்க. சைடு பி முடிச்சதுக்கு அப்புறமும் நீங்க உங்களுக்கு மனசுல தோணும், சரி என்னடா இப்படி ஒரு பியூட்டி எனக்கு மனசுக்குள்ள இப்படி ஒரு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திருக்கேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு தோணல் விடும். இன்னொன்று நிறைய பேர் சொல்லுவாங்கல்ல, ஒரு படம் பார்த்தா நமக்கு வந்து நம்ம என்ன சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் இந்த வீடியோ ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி ஒரு படம் பார்த்தா நமக்கு வந்து ஒரு 2 நாள் 3 நாள் மனசுல இருக்கும், ஒரு 4 நாள் மேக்ஸிமம் ஒரு 1 month மனசுல நிற்குமா. ஆனா இந்த படம் உங்களுக்கு வந்து வருஷமாங்க, 2 வருஷம் 3 வருஷம் இல்லை, எத்தனை வருஷம் போனால் மனசில் நிற்கும். அது வந்து நாட் பிகாஸ் ஆஃப் என்ன சொல்றது, அது ஒரு பெயின் ஆஃப் லவ் அப்படிலாம் நான் சொல்ல வரல. படம் பாருங்க, உங்களுக்கே புரியும். இவ்வளோ விஷயம் பேசுறேன் நான். இந்த படத்தோட மிக முக்கியமான ஒரு ஆக்டரை மறந்துட்டேன்னு சொல்லல. இந்த படத்துக்கு ஒரு மேஜர் சோல்னு கூட சொல்லலாம், ஒரு மெயின் சோல் ருக்மணியோட ஆக்டிங்
நான் மன்னிக்கணும். இது நான் இவ்வளோ நேரம் ஒரு 7-8 நிமிஷம் பேசினா கூட அந்த ஒரு அவங்களோட பர்ஃபார்மன்ஸை நான் மிஸ் பண்ணிட்டேன். சொல்ல மறந்துட்டேன். மீன்ஸ் அவ்வளோ படம் எனக்கு வந்து மனசோட தாக்கம். அண்ட் அதன் தாக்கத்துக்கு காரணமும் ருக்மிணி வச்சுக்கலாம். ருக்மிணி வச்சுக்கலாம் மீன்ஸ் அவங்களாம் இது பண்ணுறேன்னு சொல்ல, ருக்மிணியோட பர்ஃபார்மன்ஸ் அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த படம் அவங்க இதுக்கு முன்னாடி வந்து 2-3 படங்கள் பண்ணாலும் இந்த படம் அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஒரு லைஃப் கொடுத்தது. அண்ட் அதர் லாங்குவேஜோட டைரக்டரோட பார்வையும் அவங்க மேலே படுது. அந்த அதுக்கு இந்த படமும் ஒரு முக்கிய காரணம். அண்ட் ஒன் மோர், இந்த படத்தில் நடிச்ச இன்னொரு சைத்தாரான்னு சொல்லிட்டு ஒருத்தங்க ஒரு ஒரு செகண்ட் பார்ட்டில் சைட் பியில் வருவாங்க. அவங்களோட ஆக்டிங் ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்கும். நம்ம ஒரு சில விஷயங்கள் நம்ம எக்ஸலண்டாக இருக்குது பர்ஃபெக்டாக இருக்குன்னு சொல்கிறப்ப இவங்களுக்கு இது ரொம்ப ஆப்டாக இருக்குங்க. இவங்களும் சரி ருக்மிணியாக இருந்தாலும் சரி அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் அவ்வளோ சூப்பராக இருந்தது. ஈவன் தோ இந்த சைத்தாரா சொல்கிறவங்க வந்து இப்போ ரீசெண்டாக வந்து 3 BHK கூட சித்தார்த் கூட பேரா பண்ணியிருப்பாங்க. வேற என்னங்க, மீண்டும் அடுத்த ஒரு நல்ல படத்தோட ரிவ்யூ வந்து உங்களை மீட் பண்ணுறேன். until then, வணக்கங்க.